முதல் ஓவரோட ரெண்டாவது பந்து. ஒரு நல்ல சிங்கிளுங்க பாயிண்டில். ஸோ முதல் 2 ஓவர் பார்த்தீங்கன்னா பவர் பிளேங்க. ஸோ 30 இயர் சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி 2 பேர் தான் நிற்க முடியும். மூன்றாவது பந்து. வா சூப்பர் பாலுங்க. ஹரி செம்மையான ஒரு பால் போட்டிருக்காரு. ஸோ முதல் ஓவரோட 4வது பந்து. ஒரு ஷார்ட் பிச் பால் வைடாக இருக்குங்க, வைடுங்க. வானம் எல்லாம் நீலம் மாதிரி ப்ளூ கலரில் ஃபீல்டிங் வந்திருக்காங்க நம்ம வளையூர் அணி. நல்ல பாலுங்க, காலிலே வாங்கியிருக்காரு. ஒரு குட் யாக்கருங்க, நல்ல லென்த்தில் போட்டுக்கிட்டு இருக்காரு ஹரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஓவர் அமைஞ்சிருக்கு. லாஸ்ட் பால் நல்ல ஷாட்டுங்க. பட் பேட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டை மாதிரி தூக்கி விட்டார். கேட்ச் ஸ்ட்ரைட்டில் கேட்ச் பிடிச்சிட்டாங்க. ஆர்எம்சிசி அணி தனது முதல் விக்கெட்டை வந்து பறி கொடுத்துட்டு வினோத் வந்து அவுட் ஆகிட்டு போகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் கிளப் நடத்தும் 3ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டிங்க. ஸோ மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா குருவிக்கார துறையில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ மொத்தம் வந்து இதில் வந்து 32 டீம் வந்து என்ட்ரு ஆகியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி 2வது நாளாக மேட்ச் நடந்துகிட்ருக்கு. ஸோ அடுத்த பேட்ஸ்மேன் களத்துக்குள்ளே வந்திருக்காங்க. முதல் ஓவரோட கடைசி பந்து. ஆர்எம்சிசி அணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இன்னும் ஒரு பெரிய நாக்கு எதுவும் ஆடலை. ஸோ களத்துக்குள்ளே திலீப் வெர்சஸ் ஹரி. ஸோ நல்ல பாலுங்க. முதல் ஓவர் முடியுது. முதல் ஓவர் முடிவில் வந்து ஸ்கோர் 3 ரன்னுங்க. 3 ரன்னுக்கு ஒரு விக்கெட் இழந்திருக்காங்க ஆர்எம்சிசி. ஸோ 2வது ஓவர் வீசுறதுக்கு அவங்க அணியிலேருந்து 2வது ஓவரில் வந்து பார்த்திங்கன்னா பவுலிங்க்கு வந்திருக்காரு சஞ்சய் வெர்சஸ் சுபாஷ். வா ஆப் சைடு அற்புதமாக தூக்கி அடிக்கப்பட்டு வந்துங்க. கண்டிப்பாக 4 ரன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். 4 குட் ஷாட்டுங்க. சுபாஷ்லேருந்து ஒரு நல்ல ஒரு ஷாட் வந்து கிடச்சிருக்கு. முதல் 4 வந்து அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. 3 ரன் அடிச்சிருந்தாங்க. 2வது ஓவரில் முதல் பந்தே வந்து பார்த்தீங்கன்னா 4 அடிச்சிருக்காரு சுபாஷ். செகண்ட் பால் நல்ல பாலுங்க, நல்ல ஸ்லாட்டில் இருந்த பால். பட்டு பின்னாடி போயிடுச்சுங்க. வா சூப்பர் பாலுங்க, பைஸுங்க. ஒரு நல்ல ரன் அவுட் சான்ஸ் மிஸ்ஸுங்க. ஸோ கீப்பருக்கு தலைக்கு மேலே வந்து போன பால். பட் ஃபர்ஸ்ட் லைப்பில் வந்து அற்புதமாக பிடிச்சிருக்காரு தினேஷ். ஸோ 2 பேட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. பால் பிச்சான இடத்த வந்து சுபாஷ் வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ சஞ்சீவோட 3வது பால். சஞ்சீவ் வெர்சஸ் திலீப். நல்ல ஷாட்டுங்க. கேட்சான்னு பார்ப்போம். கேட்சுக்கான கால் இல்லைங்க, கேட்ச் இல்லைங்க. ஒரு ரன்னுங்க. ஸோ இந்த விக்கெட் எடுத்திருந்தாங்கன்னா மேட்ச் கொஞ்சம் மாறி இருக்கும் தான் சொல்லலாம். முதல் ஓவரில் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஸோ டீமோட கோஆர்டினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா பிளேயர்ஸுமே வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு பாலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ சுபாஷ் ஸ்ட்ரைக்கர் எண்டில் இருக்கார். அடுத்த பந்து ஷார்ட் பிச்சு. ஸோ தொடலையே வாங்கியிருக்காருங்க சுபாஷ். ஸோ பாலை வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு சுபாஷ். பட் இன்னும் ஒரு ஹிட் அடிக்கல. அந்த பால் இந்த ஓவரில் ஃபஸ்ட் பாலே வந்து பார்த்தீங்கன்னா 4 அடிச்சிருந்தார். ஸோ 5வது பந்து மீண்டும் போடப்பட்ட அற்புதமான பாலுங்க. ஒரு நல்ல பாலுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காரு பேட்ஸ்மேனு சஞ்சய். ஒரு சூப்பர் பாலுங்க. ஸோ 2 ஓவர் முடியல ஸ்கோர் வந்து 9 ரன் முடிச்சிருக்காங்க. ஸோ 2 ஓவர் பவர் பிளே வந்து முடிவு பெற்றிருக்குங்க. இந்த 2வது ஓவரை வந்து போடுறதுக்கு வந்திருக்காரு ஹரி. ஸோ ஃபஸ்ட் ஓவர் இவர் தான் போட்டு 3 ரன் கண்டெயின் பண்ணியிருந்தார். ஒரு நல்ல ஓவர் அமைச்சு ஃபஸ்ட்டு ஓவர். ஸோ அதே மாதிரி இந்த ஓவர் இருக்குமான்னு பார்ப்போம். திலீப் ஆன் ஸ்ட்ரைக். ஹரி வெர்சஸ் திலீப். நல்ல பால், நல்ல ஷாட்டுங்க. பட் ஃபீல்டர் இருக்காரு, அவுட்டுன்னு தான் நினைக்கிறேன். சார் கேட்சை விட்டுட்டாங்கங்க. பட் ரன்னிங் ஒரு ரன் கிடச்சிருங்க. நல்ல கேட்சுங்க. ஸோ அவங்க டீம்லேயே ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு, கேட்ச் இல்லையான்னு. ஸோ ஃபீல்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஷூவில் பட்டுச்சுன்னு சொல்லி கிளைம் பண்ணுறாரு. பட் அம்பையர் வந்து அந்த மாதிரியான எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே எடுத்துக்கலை. ஸோ அவங்க பவுலருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து எடுத்துக்காம தான் இருந்திருக்காரு. ஸோ விக்கெட் எதுவும் கிடையாது. ஒரு ரன் கிடச்சிருக்கு. ஸோ ஹரியோட அடுத்த பந்து
நல்ல ஷாட்டுங்க, ஆஃப் சைடு தரையை அடிக்கப்பட்ட பந்து. ஒரு ரன்னுங்க. ஸோ 2 பேருமே வந்து சிங்கிள் தான் பேக் டு பேக் அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ 4வது பந்து. ஸோ திலீப் வெர்சஸ் ஹரி. ஸ்ட்ரைக்கர் எண்ட்ல இருக்காரு திலீப். வாவ், சூப்பர் பாலுங்க. அப்படியே ஆஃப் சைட் ஸ்டம்பை தட்டி விட்டு போயிருக்கும் தான் எதிர்பார்த்தோம். ஒரு நல்ல பால் ஹரிட்ட இருந்து. அடுத்த பந்து ஒரு ஸ்வீப் ஷாட் அடிக்க ட்ரை பண்ணுறாரு. பட் இந்த பால் டாட் பாலுங்க, செம்ம பாலுங்க. ஸோ ஹரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் பவுலிங் நாக் வந்து கொடுத்துட்ருக்காரு. ஸோ ஸ்ட்ரைக்கர்ஸால் வந்து ரொட்டேட் பண்ணவே முடியலைங்க, ரொம்ப சிரமம் போடுறாங்க. சிங்கிள், ஒரு ரன்னுங்க. ஒரு நல்ல பவுலிங்கை வந்து ஹரி வந்து கொடுத்துட்ருக்காரு. லாஸ்ட் பால் லெக் சைடு அடித்த பால், சிங்கிள் எதுவும் ஓடலைங்க. ஸோ 3rd ஓவரில் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 3 ஓவரில் வந்து 12 ரன்ஸுங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஓவர் தான் இருக்குது. ஸோ பேட் வந்து இப்போ வந்து பேட்ஸ்மேன் ஜெயிச் பண்ணுறாங்க. ஸோ 4th ஓவர் வந்து போடுறதுக்காக வந்து ஜனா வந்திருக்கு அப்படி. ஸோ ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா திலீப் இருக்காங்க. ஸோ 3 ஓவர் முடியல வந்து பார்த்தீங்கன்னா 12 ரன் அடிச்சிருக்காங்க. அடுத்த 3 ஓவரில் பெரிய ஹிட் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பால். வாவ், ஃபர்ஸ்ட் பாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங்கான ஒய்டு போட்டிருக்காரு. ஒரு ரன் எக்ஸஸாக வந்திருக்கு RMCC அன்னைக்கு. ஃபர்ஸ்ட் பால் ரீபால். திலீப் வெர்சஸ் ஜனா. ஷார்ட் பிச் பாலுங்க, இதுவும் வைடு தான் கால் பண்ணுவாங்களா? நோ பால் கொடுத்துருக்காங்கங்க. அம்பேர் ஃப்ரீ கட்டுங்க. நோ பால். ஸோ ஃபர்ஸ்ட் பால் வந்து பார்த்தீங்கன்னா வைடு, செகண்ட் பால் நோ பால். ஸோ ஃப்ரீ கட்டுங்க. தூக்கி அடிச்சிருக்காருங்க, பட் பேட்ஸ். ஸோ 2 ரன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் இருக்காரு. மிஸ் ஃபீல்டுங்க, 4 ரன்னுங்க. ஃபர்ஸ்ட் பவுண்டரி அடிக்கிறாரு திலீப். அவர் அணிக்காக முதல் 4 அடிச்சிருக்காருங்க திலீப். ஒரு நல்ல ஷாட்டுங்க. ஸோ ஸ்கோர் வந்து இப்போ கண்டெயின் ஆக ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். 4th ஓவரில் வந்து கால் எடுத்திருக்காங்க. செகண்ட் பால். ஓ, ஆஃப் சைடுங்க. ஷார்ட் பிச் பாலுங்க, லூஸ் பால் தான். பட் இருந்தாலும் பேட்ஸ்மேன் அதை வந்து பிக் பண்ணலை. ஸோ செகண்ட் பால் நல்ல பாலாக போட்டிருக்காருங்க. ஜனாவோட 3வது பால். ஸ்வீட் ட்ரை பண்ணுறாங்க, பட் பால் வந்து பார்த்தீங்கன்னா பவராக வந்து படலை. ஒரு ரன்னுங்க. சுபாஷ் ஆன் ஸ்ட்ரைக்குங்க. ஸோ முதல் பாலில் பண்ண தப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜனா வந்து பார்த்தீங்கன்னா கம்பேக் கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ 3வது பாலுங்க. RMCC மணச்சலூர். நல்ல ஷாட்டுங்க, பட் ஃபீல்டர் இருக்காங்க. கேட்ச் ஆகுமான்னு பார்ப்போம். ஸோ கேட்ச் மிஸ்ஸுங்க. ஒரு ரன்னு தாங்க. ஸோ நல்ல ஹைட் ஆக்சுவலாக பாலு. ஸோ வந்து மிட் ஆனில் வந்து நின்ற ஸ்லிப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஸோ பாலுக்கு போயிட்டாரு, பட் கேட்சை வந்து மிஸ் பண்ணிட்டாருங்க.
ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திலீப் ஆன் ஸ்ட்ரைக். ஜனா விசஸ் திலீப்புங்க. லெக் சைடு போடப்பட்ட பந்து ஒயிட் கால் கேட்குறாங்க. அம்பையர் வைடு கொடுக்கலங்க. வைடு கிளைம் பண்ணாங்க, பட் அம்பையருக்கு வந்து வைடு கொடுக்கல. ஸோ ஜனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓவர் ஃபஸ்ட்டு நோ பாலுக்கு அப்புறமேட்டு ஓரளவுக்கு கம்பேக் கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும் ஜனா. ஸோ 4வது ஓவர் 5வது பந்து ஆஃப் சைடு போடப்பட்டது சூப்பராக அடிச்சிருக்காருங்க. தரையோட தரையாக பாயிண்டில் 4 ரன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இல்லைங்க, நல்ல ஃபீல்டிங்க 2 ரன் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஒரு நல்ல ஆஃப் சைடு வந்து ஒரு அற்புதமான ஒரு ஷாட்டுங்க, 2 ரன். ஸோ 4 ஓவர் முடிஞ்சிருக்குங்க. 4 ஓவர் முடியல, அணியின் எண்ணிக்கை 22. ஸோ இந்த ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரன் அடிச்சிருக்காங்க. ஜனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரன் இந்த ஓவர் கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ 5வது ஓவரோட முதல் பந்து நியூ பவுலர் வந்திருக்காருங்க, சிவராமன். ஃபஸ்ட் பால் வாவ் சூப்பருங்க. லெக் சைடு தரையோட தரையாக பரலாறு அடிச்சிருக்காரு. ஸோ ஒரு மிஸ்ட் ஃபீல்டுங்க. ஃபீல்டர் வந்து கீழே வந்துட்டா 2வது ரன் ஓடுறாங்க. ரன் அவுட் கிடைக்குமா? வாவ் ஓவர் த்ரோங்க. ஸோ 3வது ரன் கிடைக்கலங்க, 2 ரன்லேயே நிறுத்தியிருக்காங்க. ஸோ 2வது பால் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். ஸோ மிஸ் ஃபீல்டு. ஸோ டீமுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. செகண்ட் ஒன்னுங்க 5th ஓவரில் நல்ல பாலுங்க, செம ஷாட்டுங்க, நல்ல ஷாட்டுங்க. ஒரு கரெக்டான பனிஷ்மெண்ட்டுங்க பாலுக்கு, நல்ல ஸ்லாட் பாலுங்க. ஸோ சுபாஷ் வந்து 5வது ஓவரில் அவரோட கால் எடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். ஒரு நல்ல ஷாட். ஆடு ஒன்றுங்க, ஷார்ட் பிச்சுங்க, ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காரு. ஸோ ஃபீல்டர் இருக்காரு, 6ஆ கேட்சான்னு பார்ப்போம். ஸோ கேட்சுங்க, விக்கெட்டுங்க. சுபாஷ் வந்து பார்த்தீங்கன்னா 6க்கு அடுத்த பால் விக்கெட்டை வந்து பறி கொடுத்துட்டு அப்புறாருங்க. ஸ்ட்ரைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக லாங்கில் தான் இருக்குங்க. போலாமா? ஸோ ஆர்எம்சிசி வந்து பார்த்தீங்கன்னா 28 ரன் அடிச்சிருக்காங்க 5வது ஓவர். இதில் பேட்ஸ்மேன் பேர் ஸோ அடுத்து களத்துக்குள்ளே வந்திருக்காரு பிரசாந்த் வெர்சஸ் ஸ்ரீராம். ஆஃப் சைடு போட்டிருக்காங்க. சூப்பர் ஷாட்டுங்க. பாயிண்ட் திசை எனக்கு 4 நோக்கி போயிட்டுருக்கு. பந்து 4 போயிடும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக 4ங்க. 4 ரன்கள். சூப்பர் ஷாட்டுங்க. வந்த முதல் பந்தே 4 ரனுக்கு தட்டி விட்டுருக்காருங்க. சிவராமன் போன பாலில் விக்கெட் எடுத்தார். அதுக்கு முந்தின பாலில் 6 கொடுத்தாரு. ஸோ 6 விக்கெட்டு 4 விக்கெட் ஆகுமான்றதை பார்ப்போம். ஸோ ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ சிவராமனோட 5வது பால். பிரகாஷ் பிரசாந்த் வந்திருக்காருங்க. அடுத்து வந்து ஒரு ஸ்குயிஸ் ஷாட் ட்ரை பண்ணுறாரு. பட் பால் வந்து அவர் டைமிங் கொஞ்சம் மிஸ் ஆனால பார்த்தீங்கன்னா கீப்பர்கிட்ட வந்து பால் போயிருச்சுங்க. சிவராமனோட கடைசி பந்து, லாஸ்ட் பாலுங்க. ஆல்ரெடி இந்த ஓவர் வந்து 10 ரன் கொடுத்துட்டாரு. ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ லாஸ்ட் ஒன். வாவ் போல்டுங்க. ஸோ லெக் சைடு ஃபுல்லாக கவர் காமிச்சாரு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நடு குச்சி மேலேயே போட்டிருக்காருன்னு சொல்லணும். சிவராமன் இந்த ஓவருக்கு 10 ரன் கொடுத்தாலும் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருங்க. ஸோ பேட்ஸ்மேன் வந்தார் சென்றாருங்க. சார் 5 ஓவர் முடியல. அணியின் எண்ணிக்கை 34ங்க ஸ்கோரு.
ஸோ லாஸ்ட் ஓவருங்க. லாஸ்ட் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா சபரி வந்து போட வந்திருக்காரு. ஸோ ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா திலீப் இருக்கார், நான் ஸ்ட்ரைக்கில் வந்து நவீன் இருக்கார், நியூ பேட்ஸ்மேன். ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பாலுங்க, கரெக்டான ஆட்டிங்க, லெக் சைடு பவர் பேக் ஷாட்னு சொல்லலாம். பால் செம்ம ஹைட்டுங்க, நல்ல ஷாட்டுங்க. ஸோ கடைசி ஓவரின் முதல் பந்தில் வந்து பார்த்தீங்கன்னா 6ங்க. திலீப்போட பவரில் ஒரு ஃபுல் டாஸ் பாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல 6ங்க. ஸோ ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 40 ஆயிடுச்சுங்க. ஸோ செகண்ட் பால் அடுத்த பால் ஃபுல் டாஸ் பாலுங்க, ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, மிஸ் பண்ணிட்டாரு பேட்ஸ்மேன். ஸோ மிஸ் பண்ணதுக்காக அவர் எந்த வருத்தமே படலைங்க. ஸோ சபரிக்கு வந்து ஒரு லக்குன்னு தான் சொல்லணும். இந்த பால் நீட்டாக இருந்தால் என்னெல்லாம் நடந்துருந்துக்கலாம். ஸோ லாஸ்ட் ஓவர் தேர்ட் பாலுங்க. ஸோ ஃபீல்டிங்கில் ஒரு சின்ன மிஸ்டேக்குங்க. 1வது பால் டாட் பாலுங்க, பேக் வந்து 2 டாட்டுங்க. ஸோ நான் ஸ்ட்ரைக்கர் நவீன் வந்து பார்த்தீங்கன்னா திலீப்கிட்ட ஒரு சின்ன சஜஷன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இன்னும் 3 பால் தான் இருக்குது. ஸோ மேட்சோட கடைசி ஓவர், இன்னும் 3 பால் தான் இருக்குது. ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 40. ஸோ என்ன நடக்கும்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாலில் வந்து பார்த்தீங்கன்னா 6 கொடுத்தாலும் அடுத்த 2 பால் கம்பேக் பண்ணியிருக்காரு சபரி. ஸோ 4th பால் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வாவ், நல்ல பாலுங்க, சூப்பர் பாலுங்க, பேக் டு பேக் டாட்டா பண்ணிட்டு இருக்காரு சபரி. லாஸ்ட் 2ங்க, 2 பால் இருக்கு, என்ன நடக்கும் பார்ப்போம். ட்ரை பண்ணாருங்க, அடுத்த பாலும் டாட்டுங்க. ஸோ டாட்டுக்கு மேலே டாட்டு, மொத்தம் 4 டாட்டுங்க. ஃபர்ஸ்ட் பால் மட்டும் 6. சபரி நல்ல கம்பேக் கொடுத்துருக்காரு சபரி. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி பந்து போல்டுங்க, விக்கெட்டுங்க. சபரியோட செம்ம கம்பேக்குங்க, செம்மையான கம்பேக்குன்னு சொல்லணும். ஸோ 40 ரன் அடிச்சிருக்காங்க. 41 அடித்தா வளையூர் அணி வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுவாங்க. ஸோ டிஃபெண்ட் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம் ஆர்எம்சிசி மணச்சநல்லூர் அணி. மக்களே, ஒரு சிறிய டைம் டிலே ஆயிடுச்சு தவிர்க்க முடியாத காரணத்தினால. ஸோ லாஸ்ட்டு 2 ஓவர் 12 பாலுக்கு 16 ரன் அடிக்கணும். முதல் பந்து ஃபுல் டாஸ் பாலுங்க, தூக்கி அடிச்சிருக்காருங்க. லெக் சைடு அடிக்கப்பட்ட பந்து 2 ரன் கிடைக்கும் கண்டிப்பாக. 2வது ரன் ஓடிட்டாங்க, மிஸ்ஃபீல்டுங்க, 2 ரன். ஸோ அருமையான ரன்னிங்க. ஸோ 2 பேத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரன்னிங் பேட்மின் விக்கெட் இருக்கு. ஸோ சிவா வந்து பார்த்தீங்கன்னா அப்பமா விளாண்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ 11 பாலுக்கு 12 ரன் ஆயிடுச்சுங்க. செகண்ட் பால் மறுபடியும் லெக் சைடு தரையோட தரையாக அடிக்கப்பட்ட பாலுங்க. ஸோ மிஸ்ஃபீல்டுங்க, 4 ரன்னை நோக்கி போதுங்க. 4 போகுமான்னு பார்ப்போம். 4 போயிடுச்சுங்க. 4ங்க, மேட்சோட டர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாங்க. பேட்ஸ்மேன் சிவா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அப்படியே குறைச்சிருக்காரு. ஸோ சுபாஷ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெக் சைடு ஃபீல்டிங்க்கு சேஞ்ச் பண்ணி போகிறாரு. 10 பாலுக்கு 8 ரன் அடிக்கணுங்க. ஸோ மேட்ச் வந்து இந்த ஓவர்லேயே டிசைட் ஆகிடும் தான் நினைக்கிறேன். சிவா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பால் ஒரு பெரிய ஹிட் அடிக்க போகிறாரு நினைக்கிறேன். செம்ம ஷாட்டுங்க, ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காரு. ஸோ கேட்சாங்க, கேட்ச் மிஸ்ஸுங்க, இந்த முறையும் கேட்ச் மிஸ்ஸுங்க. ஸோ கேட்ச் வின் த மேட்சஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து போன ஓவர்லேயும் ஒரு 2 கேட்ச் வந்து விட்டுட்டாங்க. ஸோ 2 ரன் கிடச்சிருக்குங்க, 6 ரன்னுங்க, 9 பால் 6 ரன். ஸோ இந்த ஓவரே வந்து பார்த்தீங்கன்னா மேட்சை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பெரிய ஹிட் அடித்து சிவா அந்த மேட்சை முடிப்பாரான்னு பார்ப்போம்.
நல்லா போட்டிருக்காரு. ஃபோர்த் ஒன் அடிச்சிட்டாருங்க. மேட்ச் முடிஞ்சுன்னு நினைக்கிறாங்க. 4ங்க 4 ஜஸ்ட் மிஸ். சிவா வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாக்கு வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் செம்ம பர்ஃபார்மன்ஸுங்க. ஸோ 2 ரன் அடிக்கணும் 7 பாலில். ஸோ இந்த மாதிரி மேட்ச் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ அற்புதமாக வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் பண்ணியிருக்காங்க. இடையில வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்டை வந்து டக்கு டக்குன்னு விட்டாங்க. ஒரே ஓவரில் 3 விக்கெட்லாம் விட்டாங்க. ஸோ இருந்தாலும் அதிலிருந்து கம்பேக் கொடுத்துருக்காங்க நம்ம வளையூர் டீம். ஸோ ஆர்எம்சிசி அணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சை வின் பண்ணுறது பழையூர் டீம் ஜெயிக்க போகிறாங்க. ஆனால் 4வது ஒரு மேட்ச் மாதிரி திருப்பி 5வது ஒரு மேட்ச் மாதிரி. ஸோ லாஸ்ட் ஒன்று 1 பாலுக்கு 2 ரன் அடிப்பாங்களா? இந்த ஒரே மேட்சை முடிப்பாங்களா? ஓ ஃபுல் டாஸுங்க. நோ பால் கிளைம் பண்ணுறார். பட் அம்பேர் நோ பால் கொடுக்கலங்க. ஸ்டெம்புக்கு மேலே தான் போனது. பட் ஹிப்புக்கு மேலே போகலன்னு சொல்லி அம்பேர் வந்து நோ பால் கொடுக்கலங்க. லாஸ்ட்டு பாலுங்க. ஸோ 7 பாலுக்கு 1 ரன் அடிக்கணும். 2 ரன் அடிக்கணும் 7 பாலுக்கு. இப்போ அடிச்சிட்டாருங்க. 4ங்க பேக் சைடு 4 ரன்னுங்க. வாளையூர் அணி வந்து பார்த்தீங்கன்னா மேட்சை வின் பண்ணுறாங்க. ஒரு நல்ல நாக்குங்க.